Hi friends, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தஞ்சை டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சித்ரான்னம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வறுத்த கடலை, லெமன் ஜூஸ், பச்சை மிளகாய், கடுகு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ பேனில் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுடலாம். இது வீட்டிலேயே ஆட்டின எண்ணெய்ங்கிறதால கொஞ்சம் பொங்கி வருது. அடுத்தது உளுந்து போட்டுடலாம். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை நீங்கள் வறுக்காத கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த கடலையை ஆட் பண்ணி இதுலேயே நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்த கடலை தான் எடுத்துருக்கோம். அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 3 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நம்ம வறுத்த கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இது 2 லெமனோட ஜூஸ். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. நம்ம சாதத்தில் உப்பு எதுவும் ஆட் பண்ணல, ஸோ இதிலேயே சாதத்துக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சாதத்தோடு கிளற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வாங்கி அரைச்சதால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணி சாதத்தோடு நல்லா கிளற போகிறோம். எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதோட நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை, பட்டாணி வறுவல், அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது லஞ்ச் ரெசிபியாக கூட வச்சுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.